Guys, welcome back to our channel. So recently நம்ம வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்கு. So definitely sorry for that because வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அப்டேட் பண்ண முடியல. So sorry first of all. So another விஷயம், so under 15k குள்ள ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் போன்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். So 6 ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 2024 இதோ இந்த கொஞ்ச நாட்கள்ல முடிய போகுது. So அதுக்கு வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டா ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் புது ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வரப்போகுது, இப்போ போயிட்டு 15k வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்களே, அப்போ இன்னும் வரப்போற ஸ்மார்ட் போன்ஸ்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா அதெல்லாம் இனிமே தான் வரப்போகுது. ஆனா இது வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே பெர்ஃபார்ம் வேற லெவல்ல பண்ணிட்டு நிறைய பேர் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் போன் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ. ஸோ ரொம்ப இழுக்கவான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா IQ Z9X. ஸோ இந்த IQ Z9X வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 12,499. ஸோ 12,500 ரூபாய்க்கு இப்போ வந்து அமேசானில் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த IQ Z9X comes with Snapdragon 6 Gen 1ல வருது. ஸோ டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4GB ரேம்லையும் இது பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. 4GB ரேம் 128GB வருது. அதுக்கப்புறம் டுவல் கேமரா செட்டப் இருக்கு. 50 மெகா பிக்சல் டு 2MP கேமரா வந்து ரியர்லையும் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்லையுமே இருக்கு. ஸோ 6000 mAh பிக் பேட்டரியோட வருது இந்த ஸ்மார்ட் போன். கம்ஸ் வித் 44 வாட் ஃபிளாஷ் சார்ஜோட வருது. அதுக்கப்புறம் 6.72 இன்ச் பார்த்தினாக்கா உங்களுக்கு டிஸ்பிளேமே இருக்கு. ஆனால் இது LCD பேனல் தான், பட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ இந்த ஸ்மார்ட் போனை எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் 6 Gen 1 வந்து ரொம்ப பெரிய பீக்டு பெர்ஃபார்மன்ஸான ப்ராசஸர்லாம் கிடையாது. பட் டீசென்டான கேம்ஸ் வந்து இந்த பட்ஜெட் 13,000க்குள்ள உங்களால் நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். டே டு டே லைஃப்க்கு நல்லாவே இருக்கும். பெரிய பேட்டரியுமே இதில் இருக்கு. வித் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். LCD பேனல் தான். ஸோ அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப்மே இருக்கு. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம். எனக்கு கேமராஸ் தான் ஃபோக்கஸ்னா கண்டிப்பா ஸ்கிப் திஸ் போன். பிகாஸ் 13,000ல அவ்வளோ பெரிய கேமராஸ் எதிர்பார்க்க முடியலனாலுமே இதில் ரொம்ப நல்ல கேமராஸ்லாம் கிடையாது. ஆவரேஜான கேமரா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஃபோன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் 15,000க்குள்ள. ஸோ டெஃபினட்டா இது உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். CMF Phone 1 by Nothing. ஓகேங்களா. ஸோ இதுல உங்களுக்கு கிடைக்க போறது முக்கியமா இந்த ஸ்மார்ட் போனை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்னா, கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிடுங்க. ஆல்ரெடி கேமிங்கான செக்மெண்ட்டுக்கான வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அண்டர் 20Kல. ஸோ அந்த வீடியோலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ டெஃபினட்டாக கேம்ஸ் என்னுடைய ஃபோக்கஸ் 15,000க்குள்ளனா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடுங்க. இதில் கிடைக்க போகிறது MediaTek Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது நான் ஷாக் ஆனேன். ஸோ அந்த அளவுக்கு 15,000க்குள்ள வேற லெவலில் மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் விஷயம், கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் இருக்கு. 50 மெகா பிக்சல் பிளஸ் 2MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பெரிய பேட்டரியும் வித் கம்ஸ் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் எனக்கு மல்டிமீடியாவும் நல்லா இருக்கணும் ப்ரோ நினைச்சிங்கன்னா கண்ணை மட்டும் இந்த ஸ்மார்ட் போனை வாங்க. பிகாஸ் கம்ஸ் வித் சூப்பர் AMOLED ஸ்கிரீன் 6.67 இன்ச் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ டெஃபினட்டா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு சூப்பர் AMOLED ஸ்கிரீன் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மல்டிமீடியாக்கும் கேமிங்க்கும் தரமான ஒரு போன் தான் இந்த CMF Phone 1 by Nothing. ஸோ 6GB into 128GB வேரியன்ட் இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளீனான UI இருக்கும். பிளஸ் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றதை விட இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்டிங் டிசைன் வந்து பார்த்தா உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நல்லா நோட் பண்ணி எந்த ஃபோன்லையுமே உங்களால் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. பட் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இம்ப்ரெசிவா இருக்கும். கேமராஸ் நல்லாவே இருக்கும். நான் சொன்னேன் போன Z9X விட இதோடைய கேமரா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சார்ஜ் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருந்திருக்கும். அப்படி இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் டிஸ்அட்வான்டேஜ்னா 15,000க்குள்ள என்னத்துங்க நான் சொல்றது. அதனால தான் சார்ஜ் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். மற்றபடி இந்த ஃபோன் வேற லெவல். நம்பர் 3 இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாவா Blaze X. லாவா Blaze X வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபோனில் வரும் MediaTek Dimensity 6300. எதுக்குடா லாவாலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்ல எடுத்துட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நிறைய பேர் மனசில் இருக்கும். கமெண்ட்ல கேட்கலனாலும்
என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லாவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000க்குள்ள ஒரு 30,000 ரூபாய் ஒரு கர்வ் டிஸ்பிளே ஃபோன் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக நான் ஃபர்ஸ்ட் டாக்கிங் அபவுட் டிஸ்பிளே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6.67 இன்ச்சுக்கு ஒரு AMOLED ஸ்க்ரீன் எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வித் 3D கர்வோட. ஸோ டெஃபினட்டாக கேட்பீங்க, டே என்னடா மோட்டோலாம் வந்து G85லாம் 17,000லேயே கிடைக்குது அப்படின்னு. பட் நான் சொல்றது 15,000க்குள்ள ஒரு ஸ்டன்னிங்கான டிசைனில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாவா கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்கு. வித் உங்களுக்கு டுவெல் கேமரா செட்டப்புமே இருக்கு. 64 MP + 2 MP ரியர் கேமரா செட்டப்பும் 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே இருக்கு. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி லைஃப்மே இருக்கு. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்கு. டிஸ்பிளே சொல்ல வேணாம், தாறுமாறு சொல்லுவேன். இது அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கர்வ் 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டன்னிங்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3 ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் உங்களுக்கு இந்த யூஐயில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேமராஸ் ஆவரேஜ் தான். ஸோ இன்னொரு விஷயம், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 4 வந்து பார்த்தாங்க மோட்டோல இருந்து G45 5G. ஸோ திஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்ஸ் வித் under 12,000 with 8GB into 128GB வேரியன்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இதில் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஸ்னாப்டிராகனுடைய 6th Gen 3 கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். 12,000க்குள்ள நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் 4GB RAM பேஸ் வேரியண்ட்டும் அது வந்து இதோட ப்ரைஸ் கம்மி. பட் 128GB நான் ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவ் அட் 12,000 உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் ரெண்டுத்துலேயுமே 4Kல ஷூட் பண்ணிக்க முடியாது. நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 20 வாட்க்கான டர்போ சார்ஜர் கொடுத்து. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். கண்டிப்பாக சார்ஜ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6.5 இன்ச்சுக்கான IPS LCD பேனல். ஸோ டெஃபினட்டாக IPS LCD பேனலாக இருந்தாலும் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய அட்வான்டேஜ் நான் வந்து இந்த ஃபோனை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அனதர் விஷயம், என்னோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஹெவியாக இருக்காது, ஆவரேஜாக இருக்கும்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துக்கு நல்ல விஷயம். வித் ப்ரீமியம் டிசைன் வீகன் லெதர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிளாஸி மாதிரிலாம் கிடையாது. கிளாஸின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் டிசைனை கொடுக்குறத விட வீகன் லெதர் மாதிரி ப்ரீமியம் டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், பேட்டரி வந்து கண்டிப்பாக ட்ரெயின் அதிகமாக ஆகுது. நிறைய ரிவ்யூஸ்மே சொன்னாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் கம்மி பண்ணி 60Hz மாற்றி யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் மேபி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அனதர் விஷயம், பீக் பிரைட்னஸ்மே கொஞ்சம் இல்லை கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி, அதாவது ரிவ்யூஸில் பார்த்தேன். ஸோ அப்படி சொல்லும் போது பீக் பிரைட்னஸ் நீங்கள் மேக்ஸிமம் வெயில் டைம்லாம் எடுத்துகிட்டு போய் வெயில் கேம் விளையாட போகிறீங்க, இல்லை இண்டோரில் தானே ப்ளே பண்ண போகிறீங்க. மேபி இது வெயில் அவுட்டோர் யூஸ்க்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளிக் வியூவர்ஸ் நண்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய டெக் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலி Realme P1. ஸோ Realme P1 வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7050. ஸோ 7050 இதை நான் சும்மா ஒரு நம்பராக சொன்னேன், ஃபன்னியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஸோ 6GB RAM 128GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து இருக்கும். ப்ளஸ் டுவெல் கேமரா செட்டப் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் சூப்பர் ஹூப் சார்ஜுமே கொடுத்துருக்காங்க. 6.67 inch சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது இங்கேயுமே. ஸோ டெஃபினட்டாக Realme இதில் மல்டிமீடியா யூசர்ஸ்க்குமே கேமர்ஸ்க்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேம்ஸ் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஸோ இதோடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தினாக்கா எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குட் டிசைன், நல்ல டிசைனுமே இல்லை தாறுமாறாக தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் டிஸ்பிளே AMOLED ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல விஷயம். பட் கான்ஸ் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி டெஃபினட்டாக அடி வாங்குவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் Realme UI எப்படி சொல்கிறது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆட்ஸ் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் யூ பை நல்லா ஆட்ஸ் வரும். ப்ரீலோடட் ஆப்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். இந்த ஆப்ஸ் ப்ரீலோடட் ஆப்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஸோ 2024
பெஸ்ட் 15,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் 25,000க்குள்ள எந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பெஸ்டா இருக்கும்ன்றது நான் எடுத்துட்டு வர போறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே காமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next one. Thank you so much guys.